அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 3, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்க்கு போயிடுறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால திருக்குறளும் கிடையாது. குடிமக்களுக்கு இடையூறாக இருந்த 1550 சட்டங்கள் நீக்கம்னு மத்திய அமைச்சர் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. குடிமக்களுக்கு இடையூறாக இருந்த காலத்துக்கு ஒவ்வாத 1550 சட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நீக்கியுள்ளது என மத்திய சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எக்ஸாம்ஸில். நியூஸ் ரொம்ப கம்மி தான், ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். புதிய தொழில்நுட்பங்களுடன் 1000 அமிர்த பாரத ரயில்கள் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு. வருங்காலத்தில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய 1000க்கும் மேற்பட்ட அமிர்த பாரத் ரயில் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையிலான ரயில்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சனிக்கிழமை தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள் ரயில்வே துறையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட முன்னெடுப்புகள் குறித்து பிடிஐ செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் இதை தெரிவிச்சிருக்காரு. அண்ட் அதை பற்றி எலாபரேட்டாக ஒரு ஆர்டிக்கலும் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் நான். அடுத்ததாக பாகிஸ்தான் பிரதமராக ஷபாஸ் ஷெரீஃப் நாளை பதவியேற்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. இது 2வது முறையாக பதவியேற்கிறாரு. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் வந்து கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.